நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதி சாரல் அத்தியாயம் 56 பகுதி 9. கதிரிருள் பொழுது 1. அஸ்தினபுரியிலிருந்து சுஜாதன் வந்திருப்பதை அங்கநாட்டின் பேரமைச்சர் ஹரிதர் விஷசேனின் அவையிலிருந்து நேரில் வந்து உரைத்த போதுதான் விஷாலி அறிந்தாள். அஸ்தினபுரியிலிருந்து சுஜாதன் முந்தைய நாள் மாலையிலேயே சம்பாபுரிக்கு வந்தான் என்றும், சம்பாபுரியின் அரச பெருமாளிகையில் விஷசேனனும் உடன் பிறந்தாரும் அமர்ந்து பின்னிரவு வரை சொல் சூழ்ந்தனர் என்றும், மறுநாள் சம்பாபுரியின் குடிப்பேரவை ஒன்று கூட்டப்பட்டு அதில் அஸ்தினபுரியில் நிகழ்ந்தவை அனைத்தையும் சுஜாதன் விரித்துரைத்தான் என்றும் ஹரிதர் சொன்னார். நம் அரசரை அஸ்தினபுரியின் அரசவைக்கு அழைக்கவில்லை, சத்திரிய படைக்கூட்டை அறிவிக்கும் பேரவையிலும் அமரச் செய்யவில்லை. அதை குறித்து அங்க நாட்டில் அலர் பரவி இருப்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள் அரசே என்றார் ஹரிதர். விஷாலி, ஆம், மக்கள் சினம் கொண்டிருப்பதாக என் சேடி சொன்னாள் என்றாள். அதுவே மேற்பரப்பில் தெரிவது, அது உண்மை அல்ல. கணவனிடம் மனைவி கொண்டிருப்பது போன்றது அரசனிடம் குடிகள் கொண்டுள்ள உறவு. பிரிதொருவருக்கு மனைவியாகி நெஞ்சு நிறைவுற மடிபெருக வாழ்ந்தாலும் அவர்களின் ஆழம் முதல் உறவிலேயே நின்று இருக்கும் என்பார்கள் என்றார் ஹரிதர். அவர் சொல்ல வருவதென்ன என்று விஷாலிக்கு புரியவில்லை. அங்க நாட்டின் தொல்குடிகள் இன்னும் முந்தைய அரசரையே நெஞ்சில் நிறுத்தியிருக்கிறார்கள். அவர் செய்த கீழ்மைகளும் விளைவித்த அழிவுகளும் காலப்போக்கில் அவர்களின் உள்ளத்திலிருந்து மறைந்துவிட்டன. அவர் தீர்க்கதமசின் மைந்தர், காக்ஷுவானின் குருதி, லோமபதரின் வழி வந்தவர் என்னும் வரிசை மட்டுமே நினைவில் உள்ளது. மகளிரும் நம் அரசர் இங்கு வந்த பின் பிறந்த இளையோரும் மட்டுமே நம் அரசர் மேல் பெரும் பற்று கொண்டிருக்கிறார்கள். நம் அரசர் பெற்ற வெற்றிகளும் கொண்டு வந்த செல்வமும் முந்தைய அரச குடிமேல் பற்று கொண்டவர்களின் நாவை வென்றன என்பது மெய். ஆனால் எல்லா அவையிலும் முந்தைய அங்க நாட்டு அரசர் சத்தியகர்மரை விலக்கி நம் அரசர் முடிகொண்டதை பற்றிய ஒரு கசந்த கூற்றேனும் எழுந்து வராமல் இருப்பதில்லை. நம் அரசரின் வெற்றி சிறப்பை சொல்லி அதை மறுப்பார்கள் இளையோர். ஆனால் இன்று இந்நிகழ்வு மூத்த குடியினருக்கு வாய்க்குகந்ததாக அமைந்துவிட்டது. குடிப்பெருமை இல்லாதோர் ஆட்சி செய்தால் எத்தனை வீரமும் கொடையும் புகழும் கொண்டிருந்தாலும், எப்படி கருவூலம் செழித்தாலும் காவியம் பெருகினாலும் அரசரவைகளில் பெருமை கிடைக்காது என்று சொல்லத் தொடங்கிவிட்டனர். அத்துடன் என ஹரிதர் சற்று தயங்கி, நம் பட்டத்து இளவரசர் விஷசேனர் தங்கள் மைந்தர், இளைய அரசியின் மைந்தரான விஷகேதுவே மேலும் தூய குருதி கொண்டவர். அவர் முடிசூடினால் சற்றேனும் அவை சிறப்பு இருக்கும் என்று சொல்பவர்களின் நிறை ஒன்றும் இங்கிருந்தது என அறிந்திருப்பீர்கள் என்றார். ஆம் என்றாள் விஷாலி. உண்மையில் இதை நானே சொன்னேன். மூத்தவனே அரசாள வேண்டும். குடிச்சிறப்பு நோக்கி இளையவனை நான் அவை அமைத்தால் நான் முடிசூடிய அடிப்படையை நானே தகர்த்தவன் ஆவேன் என்றார் அரசர். அவர் சொல்வதே மெய். அத்துடன் மூத்தவரை கடந்து முடிசூட இளையவர் ஒருபோதும் ஒப்பவும் மாட்டார். அவர்கள் தந்தையைப் போலவே தலையெடுப்புள்ள மைந்தர்கள் என்றார் ஹரிதர். அரசே, முன்னரே இங்குள்ள குடிப்பழமையோரின் அச்சொல்லுக்கு சிறு மன்றுகளில் செவி இருந்தது. இப்போது சத்திரிய பேரவையில் நம் அரசர் முற்றாகவே தவிர்க்கப்பட்ட பின் அதை நோக்கி திரும்புவோர் பெருகிவிட்டிருக்கிறார்கள் என்றார் ஹரிதர். அஸ்தினபுரியின் படைத்துணையும் அவை துணையும் மட்டுமே நமக்கு தாங்கென இருந்தது. அதையும் நாம் இழந்து விட்டோம் என உணர்கிறார்கள் நம்மை சார்ந்தோர். அது எப்படி? அஸ்தினபுரியின் அரசர் இன்றும் தன் உடன் பிறந்தவர் என்றே நம் அரசரை கொள்கிறார் என்றாள் விஷாலி. அரசி, அஸ்தினபுரியின் அரசர் விரும்பி இருந்தால் சத்திரிய பேரவையில் முதன்மை படைத்தலைவர்களில் ஒருவராக முன் வைத்திருக்க முடியும். அங்கு கூடியிருந்த அரசர்கள் அவரை மண்ணெழுந்த தெய்வம் என்று வணங்கிய தருணம் அது. முடிகொண்ட அரசர்கள் கூட எளிய குடிமக்கள் போல கைகூப்பி ஆர்த்து கண்ணீர் மல்கி கொந்தளித்தனர் என்கிறார்கள். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அவருக்கு தெரியும் அவையை அவர் முற்றிலும் வெல்வார் என. ஆயினும் நம் அரசரை அவர் அவைக்கு அழைக்கவே இல்லை என்றார் ஹரிதர். விஷாலி, அது ஏன் என்று நானும் குழம்பினேன் என்றாள்.
அது கணிகரின் கணிப்பு அரசி. அஸ்தினபுரியின் படைக்கூட்டில் நம் அரசரை முன்வைத்து ஒரு விரிசல் எழ வேண்டாம் என்று அவர் எண்ணி இருக்கலாம். அதை அஸ்தினபுரியின் அரசர் ஏற்றதுதான் விந்தை. எவரும் அறிந்த ஒன்றுண்டு. போர் என ஒன்று நிகழ்ந்தால் மறுபக்கம் அர்ஜுனன் இருக்கும் வரை இப்பக்கம் அங்கர் இருந்தாக வேண்டும். அவர்களே வந்து அடிபணிந்து அழைப்பார்கள். ஆனால் அவைக்கு அழைக்கவில்லை என்பதே எளிதாக விட்டுவிடத்தக்கதன்று. அரசரின் அவையில் அவர் அமரவில்லை என்றால் நாளை படையெழுச்சியில் நம் அரசரின் என்ன? அவர்களின் ஆணைக்கேற்ப வில்லுடன் செல்லும் காவல் வீரரா? என்றார் ஹரிதர். அத்துடன் இங்குள்ள ஒரு போர் நெறியையும் நாம் அறிவோம். சூதர் படைக்களம் ஏந்த கூடாது. ஏந்தி களம் புகுந்தாலும் சத்திரியர்களுடன் ஒற்றை நேர்போரில் ஈடுபடக்கூடாது. நம் அரசர் சத்திரிய அவையில் அமரச் செய்யப்படவில்லை என்பதை சுட்டியே அவருடன் நேர்போரிட பாண்டவர் தரப்பின் சத்திரியர் மறுக்கக்கூடும். ஏளனத்துடன் முகம் சுளித்து போர் முதிர்கையில் பாண்டவர்களின் அம்புகளை கண்டு அஞ்சி ஓடி வந்து நம் அரசரின் காலில் விழுந்து மன்றாடுவர். அஸ்தினபுரியின் மணிமுடியை வேண்டுமென்றாலும் அவருக்கு அளிக்க முன் வருவர் என்றாள் விருஷாலி. ஆம், அதுவே நிகழும் என நாம் அறிவோம். ஆனால் அச்செயல் காலப்போக்கில் நாவும் செவியும் அறியாது மறையும். வென்றார் பக்கம் சாய்வதும் உயர்குடியினருடன் நிற்பதும் சோதர்களின் இயல்பு. நம் அரசர் வில்லுடன் சென்றார் என்பதே நிற்கும். இன்று சத்திரியரவையில் வென்றபின் கொள்ளும் நிலத்தில் அவருக்கான உரிமை ஏட்டெழுத்தால் வகுக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அவர் அங்கே அரசர் என இணை நின்றார் என்று ஆகும். அச்சொல் அளிக்கப்படவில்லை. அரசி, படைக்கூட்டின் தலைவர் என துரியோதனர் சத்திரிய பேரவையில் அளிக்கும் சொல்லுக்கே மதிப்பு. தனியறையில் நிகழும் தழுவல்களும் நெகிழ்வுரிகளும் அரசியலில் எவ்வகையிலும் பொருளற்றவையே என்று ஹரிதர் சொன்னார். ஆம் என விருஷாலி பெருமூச்செறிந்தாள். பெருமூச்சுடன், சிறுமைகளின் ஊடாக எழுந்து வந்தவர் நம் அரசர். இத்தகையதோர் சிறுமையை அவர் இதுவரை பெற்றதில்லை என்று ஹரிதர் சொன்னார். சற்ற நேரம் எண்ணி ஆழ்ந்திருந்த பின், அவர் சத்திரியர் அல்ல என்று அஸ்தினபுரியின் அரசர் அந்த அவையில் உரைத்தாரா என்று விருஷாலி கேட்டாள். இல்லை அரசி, சுயார்ஜித நெறிப்படி அங்கநாட்டரசர் சத்திரியரே என்றும் அதை நிறுவும் பொருட்டு படைக்கலம் ஏந்தி களம் நிற்கவும் தான் ஒருக்கமே என்றும் தான் அவர் உரைத்தார். உண்மையில் அவையில் அவ்வாறு உரைப்பதன் பொருட்டே இளைய யாதவரையும் சத்திரியர் என்று ஏற்று அரசருக்குரிய அனைத்து முறைமைகளுடனும் அவை அமர்த்தினார் என்கிறார் சுஜாதர் என்றார் ஹரிதர். ஆயினும் அந்த சத்திரிய படைக்கூட்டின் முதன்மை படைத்தலைவர்களில் நம் அரசர் இல்லை என்பது மட்டுமே கையும் விழியும் தொடும் உண்மை. எளிய குடிகள் அதையே அறிகிறார்கள். சித்தம் சென்று சேரும் உண்மைகளை அவர்களிடம் கொண்டு சேர்க்கவியலாது என்றார் ஹரிதர். விருஷாலி, ஆனால் அவர் இன்றிருக்கும் நிலையில் படை நடத்த இயலும் என்று நான் எண்ணவில்லை என்றாள். முகில் மூடி இருந்தாலும் கதிரவன் ஒளியிலான் ஆவதில்லை. அதை அறியாத ஒரு புல்லிலை கூட இப்புவியில் இல்லை என்றார். மெய்யாகவே அவர் மீள முடியும் என நினைக்கிறீர்களா என்று விருஷாலி கேட்டாள். அரசி, அவரை மாவீரர் என்றாக்கியது வஞ்சம். அது மீண்டும் எழுமென்றால் அவர் முந்தைய அங்கநாட்டரசரே ஆகிவிடுவார். விருஷாலி பொருள் நிகழா விழிகளால் அவரை நோக்கிவிட்டு வெறுமனே தலை அசைத்தாள். சுஜாதர் வந்திருப்பது நம் அரசரை நேரில் சந்திக்கும் பொருட்டு. அவரை மீண்டும் அஸ்தினபுரிக்கு கொண்டு சென்று அரசரின் முன் நிறுத்த விரும்புகிறார். படைக்கூட்டை தான் தலைமை தாங்கி நடத்தப் போகிறோமா இல்லையா என்று நம் அரசர் அஸ்தினபுரியின் அரசரிடம் நேரில் கேட்க வேண்டும் என்கிறார் சுஜாதர். அழைப்பின்றி அங்கு சென்று கேட்க வேண்டும் என்றா? அவ்வாறல்ல. படைக்கூட்டில் தன் இடம் என்ன என்பதை நம் அரசர் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். தொல்குடி நாடுகளின் நிறையில் என்றும் அங்கம் இருந்துள்ளது. அங்கம் அமராத சத்திரிய பேரவை முழுமையுடையதும் அல்ல. விருஷாலி பெருமூச்சுடன், அவரிடம் யார் அதை சொல்வது? முறைப்படி நான் அவரை சென்று சந்திக்க கூடாது. ஆனால் நாளை கதிர்பெயர்வு பூசனை நிகழ உள்ளது. கதிரவன் ஆலயத்திற்கு அரசரை கூட்டி வருகிறேன். தாங்கள் அவரை அங்கு சந்திக்கலாம். தங்கள் சொல் அவர் செவியில் விழலாம் என்றார் ஹரிதர். விஷாலி, அமைச்சரே, நான் அவரை தனிமையில் சந்தித்து ஓராண்டுக்கும் மேல் ஆகிறது.
அரச விழவுகளில் அருகமர்வதொழிந்து அவரிடம் தனியாக ஒரு சொல் கூட உரைத்ததில்லை. அவருடன் எப்படி சொல் சூழ்வதென்பதையே மறந்து விட்டிருக்கிறேன். பின் தயங்கி கை நகங்களை நோக்கி, ஒருவேளை அவளை அவர் சந்திக்கக்கூடும். அவள் சத்திரிய பெண், அரசு சூழ்தல் அறிந்தவள் என்றாள். தாங்களே அறிவீர்கள். தங்களிடம் உள்ள அணுக்கம் கூட அவருக்கு இளைய அரசியிடம் இல்லை. அவர் அவர்களை நேரில் சந்தித்து 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. விஷாலி அந்த மறுமொழியில் நிறைவுற்று, ஆம், அதை சொன்னார்கள். அவர் உலகில் இன்று பெண்களே இல்லை என்று அறிந்தேன். தான் சொன்னது மிகையாகிவிட்டது என உடனே உணர்ந்து அதை எப்படி ஈடு செய்வதென்று அகம் தவித்தாள். ஆனால் ஹரிதர சொற்களை கேட்டதாகவே விழி காட்டாமல், அவர் ஆலயத்திற்கு வருகையில் அங்கு சுஜாதரும் வருவார். ஆலயம் என்பதால் அரசர் மது அருந்தா நிலையில் இருப்பார். தங்கள் சொற்கள் அவர் செவிகளை சென்று அடையக்கூடும். பார்ப்போம். ஆனால் இதனால் என்ன நிகழக்கூடும் என்று விஷாலி கேட்டாள். அரசர் அங்கநாட்டிலிருந்து அஸ்தினபுரி சென்று ஓராண்டாகிறது. நம் அரசரின் அகத்தில் துயர் நிறைத்த அந்த அவை சிறுமை நிகழ்ந்து 13 ஆண்டுகள். அவர்கள் ஒரு முறை கூட நோக்கிக் கொள்ளாமல் பிரிந்திருந்தனர். பின்னர் விராடபுரிக்கு படை கொண்டு சென்ற போது அஸ்தினபுரியின் கோரிக்கைக்கு ஏற்ப மீண்டும் இணைந்தனர். அப்போரில் நம் அரசரின் படைக்கலங்கள் கை நழுவி போர் வெற்றி குலைந்ததனால் அஸ்தினபுரியின் அரசர் நம் அரசரை நோக்கி கடுஞ்சொல் உதிர்த்ததாகவும் அரசர் உளம் வருந்தி மறுசொல்லின்றி திரும்பி இங்கு வந்ததாகவும் சொல்கிறார்கள். மெய்யா என்று சொல்ல தெரியவில்லை. நான் அதை ஏவலரிடமிருந்தே அறிந்தேன் என்றார். என்னிடமும் எதுவும் சொல்லப்படவில்லை என்றாள் விஷாலி. ஆனால் அந்த 13 ஆண்டுகளில் அஸ்தினபுரியின் படையுடன் சென்று பெரும் படை வல்லமை கொண்ட பாஞ்சாலம் உட்பட 18 நாடுகளை வென்று கப்பம் கட்ட வைத்திருக்கிறார் நம் அரசர். இப்போது அங்கு சத்திரிய அவையில் அமர்ந்திருந்த அரசர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் நம் அரசரின் முன் படை தோல்வி அடைந்து காணிக்கையும் கப்பமும் கொண்டு வைத்து முடிகவிழ்த்து வணங்கி மீண்டவர்கள். அஸ்தினபுரி இன்று கொண்டுள்ள கருவூல நிறைவும் படைமாண்பும் நம் அரசரின் கொடையாலேயே. அதை அறியாதவர்கள் பாரத வருஷத்தில் எவரும் இல்லை. அதை பிற எவரையும் விட துரியோதனர் அறிவார். இருவரையும் அருகமர்ந்து தோள் தழுவச் செய்தால் பிரிதொன்று நிகழக்கூடும். சுஜாதர் விரும்புவது அதையே. விஷாலி, நன்று நிகழ்ந்தாக வேண்டும். அவர் இன்றிருக்கும் நிலையிலிருந்து எதன் பொருட்டு எழுந்தாலும் அது நன்றே என்றாள். முயல்வோம் அரசி, அதை சொல்லிச் செல்லவே வந்தேன் என ஹரிதர் எழுந்தார். அவர் தலை வணங்கி விடை கொள்ள விஷாலி மெல்லிய குரலில், அவளிடம் சொல்லிவிடலாமே. ஹரிதர் நிமிர்ந்து நோக்கினார். விஷாலி, அவளும் உடன் இருக்கட்டும். அவர் மீண்டெழுவது எங்கள் இருவருக்குமே நன்று அல்லவா? ஹரிதர், ஆம் அரசி. மேலும் அவள் சத்திரிய பெண். அவரை அவையமரச் செய்யாமல் என்னை விட அவளையே மேலும் புண்படுத்தி இருக்கும் என்றாள். ஹரிதர் புன்னகைத்து ஆம் என்றார். அவர் கிளம்பும்போது விஷாலி மேலும் ஓரிரு அடிகள் முன்னால் வந்து, மறுக்கப்படுவதன் மேல் விழைவு கொள்வது மானுட இயல்பு. அவள் சத்திரிய பெண் என்பதனாலேயே அவர் உள்ளத்தில் அவளுக்கு இடம் சற்று மிகுதியாக இருக்கவும் கூடும். ஹரிதர் நிமிர்ந்து அவள் விழிகளை நோக்கிவிட்டு, நான் அதை அறியேன் அரசி என்றார். அவள் பெருமூச்சு விட்டு நன்று என்றாள். அவர் மீண்டும் ஒருமுறை தலை வணங்கிவிட்டு வெளியேறினார். கர்ணனை சந்திக்கவிருப்பது விஷாலியை முதலில் உவகை கொள்ளச் செய்தது. அந்த சந்திப்பை உள்ளத்தில் நிகழ்த்தி கொள்ள தொடங்கியதும் மெல்ல அவள் துணிவிழக்கலானாள். ஏன் அதை ஒப்புக்கொண்டோம் என்று எண்ணி நிலையழிந்து ஆடையை பற்றி கசக்கியபடி உப்பரிகைகளிலும் இடைநாழிகளின் சாளரங்களிலும் நின்றபடி சரிந்த விழிகளுடன் அவள் அரண்மனையில் சுற்றி வந்தாள். ஹரிதரிடம் சேடியை அனுப்பி தன்னால் இயலாது என்று சொல்லிவிடலாமா என இருமுறை சேடியை அழைத்த பின் தயங்கி கையசைத்து அவளை வெளியேறச் சொன்னாள். கர்ணனிடம் இயல்பாக பேசிய நாளையே அவளால் நினைவு கூற முடியவில்லை. அது வேறு கர்ணன். அன்றிருந்த விஷாலியும் வேறு ஒருத்தி. இத்தனை காலத்தில் அவள் வளர்ந்து விரிந்து பிரிதுருத்தி என்று ஆகிவிட்டிருந்தாள். வளர்ச்சியா? பாறை இடுக்கில் வளர்ந்த ஆலமரம். வழிந்தும் சுழன்றும் கவ்வியும் இடைவெளியிலும் வெடிப்புகளிலும் எல்லாம் வேரோடியது. அந்த ஒப்புமையை பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்க நாட்டிலிருந்து அஸ்தினபுரிக்கு ஒரு பூசணைக்காக சென்று கொண்டிருந்த போது வழியருகே நின்ற ஆலமரத்தை கண்டு அடைந்தாள்.
ஆலமரத்து வேர் பாறை வளைவில் நீர் என வழிந்திருந்தது. வெடிப்புகளில் பிரிந்து செறிந்திருந்தது. தேர் செல்லத் தொடங்கிய பின் அதன் பிடிக்குள் இருந்த பெரும் கற்பாறையை விழிகளுக்குள் கண்டாள். வானிலிருந்து ஒரு கழுகின் உயிர் அதை பற்றி இருப்பது போல தோன்ற திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். பெருமூச்சுடன் தலையை அசைத்து அந்த விழிப்பாவையை சித்தத்தால் கலைத்தாள். அந்த ஒப்புமையை பின்னர் முதுசேடி காளியிடம் சொன்னாள். அவள் நரைத்த கண்கள் ஒளி கொள்ள புன்னகைத்து, எங்கள் ஊரில் பெட்டி பூசணி செய்வதுண்டு அரசி. பூசணியை மரப்பெட்டிக்குள் விட்டு அது வளர்ந்து நெறிந்த பின் பெட்டியை கழற்றி அதை எடுப்பார்கள். கூடைகளில் அடுக்கி படகில் கொண்டு செல்ல உகந்தது. நகரங்களில் விரும்பி அதை வாங்குவார்கள் என்றாள். முள் குத்தியது போல சினம் எழ அதை உடனே கடந்து சிரித்து, மெய், அதுதான் மேலும் பொருத்தம் என்றாள். பின்னர் எண்ணி நோக்கிய போது அந்த ஒப்புமையின் ஆழம் விரிந்து கொண்டே வந்தது. அரசி என வந்து சேர்ந்த போது திகைப்பளித்த அரண்மனைக்குள் அவள் மெல்ல நீர் போல நிரம்பி அனைத்து இடங்களையும் முழுமையாக நிறைத்து விட்டிருந்தாள். அரண்மனையை விட்டு அவள் வெளியேறும் தருணங்களே அரிது. அங்க நாட்டு அரசியருக்கான 2 அரண்மனைகளும் சேடியர் தங்குமிடங்களும் காவலர் குடிகளும் தனியாக கங்கையின் கரையில் சிறு கோட்டை ஒன்றுக்குள் அமைந்திருந்தன. அவளுடைய அரண்மனை வடக்கிலும் இளைய அரசி சுப்ரியையின் அரண்மனை தெற்கிலும் தனித்தனியாக அரண்களுக்குள் அமைந்திருந்தன. அரசேரின் அரண்மனைகளில் இருந்து கற்படிகளின் ஊடாக நேராக கங்கை பெருக்கில் இறங்கி நீராடி மீளவும் படகுத்துறைகளுக்கு செல்லவும் வழி இருந்தது. எனவே அவள் அரண்மனை தனியான ஓர் அரசென்று அவள் ஆட்சியில் இலங்கியது. அவளுக்கான சேடியரும் செவிலியரும் அடுமனையாளரும் அகம்படியினரும் அருகில் குடியிருந்தனர். அங்கிருந்து புலரியில் கிளம்பி சென்று கதிரோன் ஆலயத்தில் முதற் கதிரெழுகையை வணங்கி மீண்ட பின் அவள் வெளியே செல்வதே இல்லை. 17 ஆண்டுகளுக்கு முன்பு பிரக்ஷோதிஷத்தின் பகதத்தர் மைந்தராகிய பகதத்தனையும் வங்க நாட்டரசர்களான சமுத்திரசேனனையும் சத்திரசேனனையும் புண்டர நாட்டரசன் வாசுதேவனையும் வென்று கப்பம் கொண்டு மீண்ட கர்ணன் தனக்கு கிடைத்த பங்கை கொண்டு சம்பாபுரியின் தெருக்களையும் அரண்மனையையும் கோட்டையையும் விரிவாக்கி கட்டிய போது நகரம் அழிந்து பிரிதொன்றாகியது. அர்க்கபுரி என அது பெயர் மாற்றமும் பெற்றது. ஓராண்டு கழித்து அங்கு மீண்டும் வந்த அயல் வணிகர் அது முற்றிலும் வேறு நகர் என்று மயங்கினர். புதிய நகரம் அங்குள்ள ஒவ்வொன்றையும் மாற்றியது. இல்லங்களும் சாலைகளும் அங்காடிகளும் மட்டுமல்லாமல் மக்களின் ஆடைகளும் பேச்சும் கூட மாறுபட்டன. அங்காடி பெருகிய போது அங்கு வரும் பொருட்கள் பெருகின. அவற்றை வாங்கும் மக்கள் பெருகினர். அங்கே வணிகமும் பெருகியது. கையில் எடுக்கும் எப்பொருளுக்கும் 7 முறை விலை சொல்லி ஓடும் நகர்பெண்கள் முதல் விலையிலேயே அமைந்தனர். எப்போதும் படைக்கலங்களையே விரும்பி வாங்கும் ஆண்கள் அணிகலன்களையும் ஆடைகளையும் நாடினர். அதைவிட அவர்களின் முன்னோர்களை குறித்த அனைத்து கதைகளும் வளர்ந்து உருமாறின. முன்பிருந்த பெருநகர் ஒன்றின் ஒரு சிறு பகுதியே அந்த சம்பாபுரி என்று முதியோர் சொன்னார்கள். உண்மையில் 500 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கமா மன்னர் லோமபதரின் ஆட்சியில் தலைநகரமாக இருந்த சம்பாபுரி 12 சிறு தெருக்கள் மட்டுமே கொண்ட சிறு நகர். ஆனால் பாரத வருஷத்தின் நகர்களில் அதுவே முழு வட்ட வடிவு கொண்டது. ஆகவே சூரியனின் சகட நிழல் என அது புகழ் பெற்றிருந்தது. அங்கம் சரிவடைந்த போது அதன் பெரும் பகுதி இடிந்து மண் சுவர்களால் ஆனதாக மாறியது. நகரம் இடிபாடுகளிலிருந்து சிதல் புற்றென கட்டுப்பாடின்றி வளர்ந்து உருவானது. மறைந்த சம்பாபுரியை அதன் வடிவில் மீட்டு கட்ட வேண்டும் என்பது அங்க நாட்டரசர்கள் அனைவருமே முடிசூடுகையில் கொள்ளும் கனவு. மாறி மாறி வங்கத்திற்கோ கலிங்கத்திற்கோ மகதத்திற்கோ கப்பம் கட்டி வந்த அவர்களால் அக்கனவை அகத்திலிருந்து வெளியே எடுக்கவே இயலவில்லை. திசை கதிரோன் ஆலயத்தில் சித்திரை மாதம் அனல் மீன் பொழுதில் நடுக்கம்ப நிழல் மறையும் உச்சி வெயில் வேளையில் கொன்றை சூட்டும் விழா கொடையின் போது வெறியாட்டெழுந்த பூசகன் வேல் சுழற்றி ஆடி, சம்பாபுரியின் தெய்வம் நான், சம்பாபுரி என் மலர், சம்பாபுரி என் ஒளிகொள் கலம், சம்பாபுரி என் சகடத்தின் நிழல், நகர் எழுக, இது பொழுது அருளினின் எழுக சம்பாபுரி என்று கூவினான். ஆணை என்னை ஆள்பவனே என கர்ணன் தலை வணங்கினான். தொல் சுவடிகளை நாடெங்கிலும் இருந்து மீட்டு கொண்டு வந்தான். சம்பாபுரியின் வடிவையும் முறைமைகளையும் அவற்றில் இருந்து எடுத்து அவற்றின்படி நகரை மீட்டமைத்தான். அதன் வழியாகவே கர்ணன் அங்க நாட்டு மக்களின் உள்ளத்தில் ஆழ இடம் பெற்றான்.
கலிங்க நாட்டிலிருந்து வந்த சிற்பிகள் சூரிய பாதையை கணக்கிட்டு சம்பாபுரியை வடிவமைத்தார்கள். நகரம் முழுமையான வட்ட வடிவமாக அமைக்கப்பட்டு அதன் நடுவே 7 முகடுகள் கொண்ட கோபுரத்துடன் சூரியனின் பேராலயம் எழுந்தது. அதன் வலப்புறம் அரசனின் அரண்மனையும் அதன் 2 கைகள் என குடிப்பேரவையும் அரச பேரவையும் நிறுவப்பட்டன. இடப்புறம் படைத்தலைவர்களின் மாளிகை நிறை, நேர் முன்னால் அந்தணர்கள், பின்னால் ஆலய ஊழியர்கள். சகடத்தின் 24 ஆரங்களாக பாதைகள் எழுந்து வட்டமான கோட்டையை சென்றடைந்து உட்பக்க பெருஞ்சாலையில் இணைந்தன. 6 வாயில்கள் கொண்ட சம்பாபுரியின் கற்கோட்டைக்கு மேல் 24 காவல் மாடங்கள் அச்சாலைகளை நோக்கி திறந்திருந்தன. அங்க நாட்டு அரசர்களின் வாழ்க்கையை வகுத்துரைக்கும் சூரியதாச விலாசம் என்னும் தொல்நூலின் நெறிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. அங்க நாட்டு அரசரின் அனைத்து செயல்பாடுகளையும் விண்கதிர் செல்லும் வழியை கொண்டு வகுத்தது அது. கதிர் செல்லும் பாதைக்கேற்ப அரசர்களின் அன்றாட செயல்களும் நாள்தோறும் மாறுபட்டன. தென்பெயர்வும் வடபெயர்வும் அவையில் அரியணையை திசை மாற்றின. அதற்கேற்ப திரும்பும்படி அரைவட்ட வடிவில் அவை மாளிகை வடிவமைக்கப்பட்டிருந்தது. நகர் மையத்தில் செங்கல்லால் கட்டப்பட்ட நிழல் மாளிகையில் சுவர்களின் நிழல் விழுவதைக் கொண்டு பொழுதை நாழிகையில் 60 பங்கு என கணித்தனர். அங்க நாட்டரசன் மையமாக அமைந்த சூரியனில் இருந்து 12 பாகைகளில் அமைந்த 12 அரண்மனைகளில் மாதம் ஒன்றில் என தங்கினான். ஒவ்வொரு மாதத்திற்கும் வெவ்வேறு வண்ணங்களில் உடை அணிந்தான். வேனிலில் பசுமை முதல் குளிர்கால இறுதியில் வெண்மை வரை என அது வகுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அன்று மலர்ந்த பருவ மலர்கள் அவன் அவையில் காட்சி வைக்கப்பட்டன. ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய தனிப்பண்கள் அவன் அவையில் இசைக்கப்பட்டன. கோடையில் வெண்புறவிகளும் கார்காலத்தில் செம்புறவிகளும் குளிர்காலத்தில் கரும்புறவிகளும் பூட்டிய தேரில் அவன் பயணம் செய்தான். அங்க நாட்டு அரசர்கள் 14 நாட்களுக்கு ஒரு முறை சூரிய நகர்வுக்கேற்ப வகுக்கப்பட்ட நற்பொழுதுகளில் தங்கள் அரசியரை வந்து சந்திக்க வேண்டும் என்று அந்நூல் கூறியது. அந்நெறிகள் வகுக்கப்பட்ட பின்னர் கர்ணன் அரசியரிடமிருந்து மெல்ல மெல்ல அகன்று சென்றான். அவன் விழிகள் மாறிக்கொண்டே செல்வதை விருஷாலி கண்டாள். அவனிடம் எப்போதும் இருக்கும் உள்ளொடுங்கல் அகன்று ஆணவம் தோள்களிலும் சிரிப்பிலும் உரைக்காத ஒற்றை சொற்களிலும் கூடியது. அவையமர்ந்து மீசையை மெல்ல நீவியபடி அமைச்சர்களையும் குடிகளையும் நோக்கும் போது எங்கோ தொலைவில் இருப்பவன் என தெரிந்தான். அனைவரையும் காண்பவன், அனைவரையும் தழுவி கொள்பவன், அனைவருக்கும் அளிப்பவன், எவரும் அணுக முடியாதவன். அவன் வாழ்க என்று அவையில் வேசர நாட்டு புலவர் ஒருவர் கர்ணனை வாழ்த்திய போது விருஷாலி உளம் விம்மி மூடிய முகத்திரைக்குள் விழி நீர் கொண்டாள். முதலில் விருஷாலிக்கு அவ்வாறு உருவான அகழ்வு ஒரு விடுதலை என்றே தோன்றியது. தன்னை மேலிருந்து நோக்கும் 2 விழிகள் அகன்றது போல, மிக சிறு துளி என காட்டும் பெருமலை ஒன்றில் இருந்து சேய்மை கொண்டது போல. எப்போதேனும் அவைகளில் அவனை அணுக்கத்தில் காணும் போது மட்டும் அறிய முடியாத ஓர் ஏக்கம் எழும். அஞ்சியவளாக அதை அவளே பிற எண்ணங்களால் மூடி கடப்பாள். மைந்தர் வளர தொடங்கிய போது அவள் கர்ணனை நினைப்பதே அரிதாயிற்று. ரிஷசேனனும் இளையோரும் கர்ணனின் உருவை துளி மாற்றமின்றி தாங்களும் கொண்டிருந்தனர். நிழலசைவில் நெஞ்சு திடுக்கிடும்படி அவர்கள் கர்ணனை காட்டினர். அரை செவியில் அவர்கள் குரல் கேட்டால் அதுவும் கூட கர்ணன் போலவே ஒலித்தது. அது இயல்பே அரசி. களிப்பாவையாக வந்த மத யானை போல இப்போது அவர் உருவாகவே மைந்தர் உங்களுக்கு அமைந்துவிட்டு இருக்கிறார்கள். அவர் வடிவும் அந்நிமிர்வும் கொண்டவர்களாயினும் உங்களுக்கு உகந்தவர்கள் என்றாள் காளி. அன்னையர் கணவர்களை எப்படி அகத்தில் காண்கிறார்களோ அவ்வாறு மைந்தர் பிறக்கிறார்கள். மலையில் இருந்து ஒரு கல் எடுத்து அருகே மலையென நிறுத்தி ஆலயம் சமைத்து வணங்குவதைப் போல. விருஷாலி காளியை வர சொல்லி சேடியை அனுப்பினாள். முதுமை மேலும் மூத்து அவள் வளைந்தொடுங்கி இருந்தாள். ஒவ்வொரு முறை அவளை காண்கையிலும் விருஷாலி உளம் திகைப்பதுண்டு. காலம் ஒரு களிறு போல என் மேல் ஏறி சென்று விட்டது. சிதைந்த உடல் எஞ்சுகிறது என்றாள் காளி ஒரு முறை. சேடியின் கைப்பற்றி வந்த காளி அவள் அறையில் தரையில் சுவர் சாய்ந்து அமர்ந்தாள். விருஷாலி அவளிடம், அன்னையே, தங்கள் சொல் எனக்கு தேவை. நான் இருக்கும் நிலையை என்னாலேயே கணிக்க முடியவில்லை. நான் நெடுந்தொலைவில் இருக்கிறேன் அரசி. என்னால் சிற்ப செதுக்கல்களை காண இயலாது. ஆனால் பேராலயங்கள் சிறு அணிகலன்கள் போல் தெரிகின்றன என்றாள் காளி.
விஷாலி அனைத்தையும் சொன்னாள். முதுமகளின் செவி கூர் கொண்டிருந்தமையால் அவள் உளம் விம்மியும் சொல் ததும்பியும் சொன்னவற்றை துளி சிந்தாமல் பெற்றுக்கொண்டாள். பற்களில்லாத வாயை மென்றபடி அமர்ந்திருந்தாள். முகம் பிசையப்படும் மாவென மாறிக்கொண்டே இருந்தது. பின்னர் விழித்திருந்து புன்னகைத்தாள். வெண் பச்சையாக மாறிவிட்டிருந்த விழிகள், பல்லில்லாத வாய். ஆயினும் அவள் புன்னகை அழகாகவே இருந்தது. அரசி, நீங்கள் சொல்லி அவரை திசை கொள்ளச் செய்ய இயலாது. நீங்கள் அல்ல, எவரும் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் பெருமானுடர். அவர்களை தெய்வங்கள் கைகளில் ஏந்தி இருக்கின்றன. அவர்களின் செல்வழிகள் முன்னரே வகுக்கப்பட்டு விட்டன. அவர்கள் ஆற்ற வேண்டிய பணி அவர்களுக்கு முன்னரே முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் நீங்கள் அவரிடம் சென்று பேசலாம் என்று காளி தொடர்ந்தாள். அத்தெய்வங்களில் ஒன்று தருணம் நோக்கி இருக்கும் என்றால் உங்கள் சொல் சென்று அதை தொடக்கூடும். நண்டுவளை உடைப்பெடுத்து பெருநதிகள் திசை மாறுவதுண்டு. விஷாலி, அவ்வாறே நிகழ வேண்டுமென தெய்வங்களை வேண்டிக் கொள்கிறேன். குருதி சாரல் 56வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.